அல்வா மாதிரி இருட்டுக்கடை அல்வா மாதிரி எடுத்துக்கிடணும். வாய்ப்பை மட்டும் என்னைக்கு நீ என்ன பண்ணாத, விட்டுறாத. வாய்ப்பை விட்டவன் நொந்துருவான். அல்லேலூயா. வாய்ப்பை விடக்கூடாது. தேவன் தந்த வாய்ப்பை ஒரு முறை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, இழக்கக்கூடாது. தேவன் வாய்ப்பை தருவார். எல்லா முறையும் வாய்ப்பை தருவார். ஒரு முறை உனக்கு ஒரு வாய்ப்பை நீனாவே அல்ல தட்டியிருக்கலாம், இல்லை உன் கூட இருக்கிறவன் சேக்காளி உன் வாய்ப்பை நாசமாக்கியிருக்கலாம். ஆனால் தேவன் மறுபடியும் 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 உனக்கு வாய்ப்பு தருகிறார். அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என்ன தர்றேன்? மறுபடியும் வாங்காரு. உன்னை போன்னு சொல்லலை, உன்னை புறக்கணிக்கலை. ஒரு தந்தை போல உன்னை அழைக்கிறார், ஒரு தாயை போல உன்னை அழைக்கிறார், ஒரு நண்பனை போல உன்னை அழைக்கிறாரு. ஆனால் நீ தான் பின்வாங்கி போகக்கூடாது. யார் போகக்கூடாது? பின்வாங்கி நாம் போயிடக்கூடாது. தேவன் பல விதத்தில் வாய்ப்பை தந்து நம்மளை என்ன பண்ணுறாரா, ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுவும் எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? நீ நினைக்கலாம், நீ ஒரு காலத்தில் இயேசுவை அறியாமையே இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் நீ இயேசுவை பாராமையே இருந்திருக்கலாம். ஆனால் நீ என்னைக்கு இயேசுவை அறிய ஆரம்பிச்சியோ அதுக்கு முன்னே இருந்தே உனக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். நீ சிகரெட் அடிக்கும் போதும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ தண்ணி அடிக்கும் பொழுதும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ ஊரில் சண்டை போடும் போதும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ கர்த்தரை துதிக்காமல் இருந்த பொழுதும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு கொடுக்காமல் இருந்த போதும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரை தேடாமல் பொழுதும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏனென்றால் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு வாய்ப்பல்ல பல வாய்ப்பை தாரேன், நீ இப்போ என்கிட்ட வந்தன்னா உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். வாய்ப்பை விட்டவெல்லாம் போயிடுவான், ஆனால் வாய்ப்பை பயன்படுத்தினவெல்லாம் காணான்ல கால வச்சான். அல்லேலூயா. காணானுக்குள்ளே நீ வரணும் அப்படின்னா வாய்ப்பை விட்டுறாத. ஞாயிற்றுக்கிழமை என்கிற ஒரு முதல் நாளை விட்டு விடாதே. வெள்ளிக்கிழமை என்கிற ஆசீர்வாதத்தின் நாளை விட்டு விடாதே. சனிக்கிழமை என்கிற ஆயத்தத்தினுடைய கிளாஸை விட்டு விடாதே. இந்த வாய்ப்பு உன் எதிர்காலத்தினுடைய செழிப்பை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. என்னத்தை கொண்டு வருது? வாய்ப்பை விட்டுறக்கூடாது. வாய்ப்பை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? வாய்ப்பாக ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்கிறார். பாருங்கள், இன்றைக்கி மனிதர்கள் நம்மகிட்ட என்ன சொல்கிறான், தேவன் ஒரு முறை தான் தருவார், தேவன் ஒரு முறை தான் தருவாருங்கார். இல்லை, தேவன் எல்லா முறையும் தருகிற தேவன். வாய்ப்புகளை உனக்குனே அள்ளி 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 தருகிறார். அல்லேலூயா. ஸ்டாலின் ஐயா நினைச்சாரு, அப்பா 50 வருஷம் இருந்துட்டார், 5 வருஷம் 5 டைம் தான் அப்பா என்ன பண்ணார், மொத்தத்தில் 25 வருஷம்தான் இதில் இருந்தார், முதல்வரில் இருந்தார். மித்த 25 வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஆனால் நம்ம எதிர்கட்சி தலைவராக கூட வருவோமா என்கிற வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தான் அவர் பார்த்தார். முத்துவேல் என்கிற கருணாநிதி என்கிற மு.க. ஸ்டாலின் என்கிற வாசிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கி பையனுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அவருக்கும் இப்போ தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் என்கிற உதயநிதியை ஸ்டாலினாக என்ன பண்ணிட்டாரு, ஏற்படுத்திட்டார். வாய்ப்பு வரும்போது நீ வாய்ப்பை தள்ளக்கூடாது. உலகத்தில் தேவன் நமக்கு நிறைய வாய்ப்பை கொடுக்குறார். எப்படி கொடுப்பார் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது மட்டுமே வாய்ப்பை தருகிறார். அல்லேலூயா. என்னாச்சு, ஏன் லேட்டு? எல்லாம் முடிஞ்சு போச்சுல சக்கரமுங்களே. நீ பின்னாடி வந்தனா கிடைக்காது, முன்னாடி வந்தனா வாய்ப்பு உனக்கு உண்டு. அல்லேலூயா. பாருங்கள், நாம் அதை தவற விட்டால் அவ்வளவுதான் என்று, ஆனால் அது உண்மை அல்ல. அதை உண்மை என்று நம்பி நம்முடைய அடுத்த வாய்ப்புகளை நாம் புறக்கணித்து விடுகிறோம். என்னத்தை புறக்கணிக்கிறோம்? தேவனுடைய சமூகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை நாம் புறக்கணிக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? வாய்ப்பை இன்னைக்குள்ள வாய்ப்பை விட்டேன்னா அடுத்து என்ன கிடையாது, கிடையாது. 1000 நாள் அவருக்கு ஒரு நாளாம். உனக்கு 1000 நாளில் நடக்காதது ஒரு நாளில் நடத்துகிற தேவன்.